மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக தற்போது சிபிஐ விசாரணையை தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சிதம்பரம் விவரம் என்ன? எங்கிருந்து சிபிஐ விசாரணையை தொடங்கியிருக்காங்க? எத்தனை அதிகாரிகள் வந்திருக்காங்க? அடுத்தடுத்த திட்டமிடல் என்னவாக இருக்கு? நிச்சயமாக சிவபிரியன், சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளியாக வேலை பார்த்த அஜித்குமார் கடந்த 28ஆம் தேதி நகை திருடியதாக நிகிதா என்பவர் புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். 29ஆம் தேதி அவர் போலீசார் விசாரணையில் உயிரிழந்தார். தமிழகம் முழுவதும் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை தமிழக அரசு ஏற்கனவே சிபிஐ விசாரிக்கும் என்றும் அறிவித்திருந்தது. அதேபோல் மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்த நிலையில இன்று காலை சிபிஐ அதிகாரிகள் மதுரையில ஏற்கனவே ஜான் சுந்தரால் சுரேஷ் மதுரை மாவட்ட நீதிபதி விசாரித்த அடிப்படையில் அந்த அறிக்கையை மதுரை உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் பெற்றுக்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையில குழுக்கள் வந்துள்ளது. அந்த குழுக்கள் அந்த பதிவாளரிடம் பெற்றுக்கொண்ட அறிக்கையை பெற்றுக்கொண்டு நேரடியாக மடப்புரம் கோவில் உதவி ஆணையர் அலுவலகத்துக்கு வந்தனர். உதவி ஆணையர் அலுவலகத்தில் வைத்து அங்கி அஜித்குமாரை இறுதியாக அடித்த இடத்தையும் அவர்கள் முழுமையாக ஆய்வு செய்தனர். சில இடங்களை அவர்களே போட்டோ எடுத்துக்கொண்டு உதவி ஆணையர் அலுவலகத்தில் உள்ள செயல் அலுவலகத்தில் உள்ள ஊழியரிடம் சில விசாரணை நடத்தினர். தற்போது அந்த பகுதி கார் பார்க்கிங் பகுதிகளையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக விசாரணை என்பது தொடர்ந்து வரும் நாட்களில் செல்லக்கூடும் தேவப்பிரியன். அதாவது நாளை முதல் தொடர்ச்சியாக யாருக்கு சம்மன் கொடுத்து மீண்டும் விசாரிப்பதற்கான வேலைகளை சிபிஐ அதிகாரிகள் ஈடுபடுவார்கள் தேவப்பிரியன். நன்றி சிதம்பரம்.